எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் 15வது பட்டமளிப்பு விழா மிகச் சிறப்பாக இன்று அதன் வளாகத்தில் நடந்தேறிய நிலையில் மொத்தம் 642 மாணவர்கள் இன்று பட்டம் பெற்றனர். இந்நிலையில் பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மஇகா தேசிய தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை தரம் வாய்ந்த முதல் நிலை உயர்கல்விக்கூடமாக உயர்த்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாகவும் தொடர்ந்து எடுக்க தயார் என்றும் கூறினார். நம்மளோட பல்கலைக்கழகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்தில் ரொம்ப உயர்ந்த ஒரு பல்கலைக்கழகம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் 13 மில்லியன் 15 மில்லியன் வரைக்கும் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்க்கு இன்னொரு 13 மில்லியன். ஸோ நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இது ஒரு டாப் யூனிவர்சிட்டியாக கொண்டு வரதுக்கு. ஏன்னா வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாதுங்க இந்த காசு பணம். our earnings cannot be used for any other purpose except for education and the upliftment of this university or any other facilities that gives education. ஸோ அந்த அடிப்படையில் இது சரியாக தான் இருக்கும். இப்பல்கலைக்கழகத்தின் தோற்றுநரான காலம் சென்ற துன் சாமிவேலுவின் கனவு வசதி குறைந்த மாணவர்களுக்கு கடனுதவியுடன் கல்வி வாய்ப்பு வழங்கப்படுவதே. அந்த வகையில் அது நிறைவேறியுள்ளதாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார். துன் அவர்கள் அமர்ந்த துன் அவர்களோட சிந்தனை, படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு அவங்களுக்கு உபகார சம்பளம் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும்னு அவர் ஒரு எம்ஐடியில் இது தான் செய்யணும்னு நினச்சிருந்தார். அது இன்றைக்கி நினைவாயிருச்சு. அதாவது 13.5 மில்லியன் உபகார சம்பளம் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுக்கு இந்த வருஷம் மட்டும் வழங்கப்பட்டது. ஸோ இது தான் துன் அவர்கள் இந்த ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டி முடியாத மாணவர்கள், அதாவது B40 இருக்கிற மாணவர்கள், மற்ற ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம அந்த வசதியை வணங்கணுன்னு அவர் கனவாக நினைத்தது எல்லாமே இன்றைக்கி நினைவாகிட்டது. கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை தரத்தை ஒரு உன்னதத்துக்கு கொண்டுட்டு போக முடியும்னு உணர்ந்த துன் அவர்கள் பட்டத்தாரியாக கொண்டுட்டு வரணுன்னு. அது ஒரு பட்டத்தாரி. அதுக்கப்புறம் துன் மாற்றிக்கிட்டார். எத்தனை பட்டதாரி வேணால் இருக்கட்டும், ஆனால் மினிமம் ஒரு பட்டதாரியாக இருக்குன்னு 3 பிள்ளைங்க படிக்கக்கூட சூழ்நிலையில் அப்போ ஒரு பட்டதாரின்னா மற்ற 2 மாணவர்களுக்கும் நம்ம உதவி செய்யக்கூடாதா, அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இருந்து எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைச்சா மட்டும் போதும், அவங்கள படிக்க வைக்கிறது நம்மளோட கடமையாக இருக்குன்னு தான் துன் அவர்களோட சிந்தனை. காலத்திற்கு ஏற்ற மாற்றம் மற்றும் மேம்பாடு கல்வித்துறையிலும் செய்யப்பட வேண்டும். அதன் வழியே நமது அடுத்த தலைமுறையை எதிர்கால சவாலுக்கு தயார்படுத்த முடியும். அதனை கருத்தில் கொண்டு கால மாற்றத்திற்கு ஏற்ப இன்னும் பல புதிய கல்வித்துறைகளையும் இணையம் வழி போதனை முறையையும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்போ சைபர் செக்யூரிட்டி, இப்போ உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும். நம்ம ஒரு யூனிவர்சிட்டி எந்த பயிற்சி இதில் ஒரு துறையில் இறங்கினா we must go through the syllabus, put it to MQA, அப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் எய்ம்ஸ் காலேஜை அது ஷார்ட்கட். நம்ம we left tie up with other universities overseas and we can start a program. ஸோ அது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகிறதுக்கு தான் எய்ம்ஸ் காலேஜ். அது சாதாரண ஒரு காலேஜ் நினச்சிடாதீங்க. காலேஜ் பாருங்கள், நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா they can tie up with anybody and they can carry out the course. We university, we must get every approvals and go through MQA. ஒரு பல்கலைக்கழகம், ரொம்ப மாணவர்கள் இந்த மாதிரி உள்ள ஆன்லைன் கோர்சஸ் தான் விருப்பப்படுறாங்க, படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஸோ அதை நம்ம சரியாக கடந்த காலத்தில் அதை நம்ம பயன்படுத்தலை. ஸோ அதைத்தான் அது ஒரு பெரிய இதாக தான் இப்போ வந்திருக்கிற விசி, சிஓ இவங்க எல்லாமே அந்த வேலையில் தான் ரொம்ப தீவிரமாக இறங்கக்கூடிய ஒரு இது வச்சுருக்கேன். ஒன்று நான் சொல்கிறேங்க, இவ்வளோ பெரிய சொத்து நம்ம சம்பாதிச்சதோட இதை கட்டி
இது ஒரு ஒயிட் எலிஃபண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ வி மஸ்ட் பி ப்ரோஆக்டிவ். அதை தான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்பல்கலைக்கழகம் இவ்வட்டார கல்வி மையமாக உருவாக வெளிநாட்டு மாணவர்களையும் ஈர்க்கும் திட்டம் இருப்பதாகவும், அதே சமயத்தில் அதில் பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை பல்கலைக்கழகம் செய்து வருவதாகவும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். கடந்த காலத்தில் ஒரு பெரிய அளவுக்கு நம்ம வெளிநாட்டு மாணவர்கள்லாம் கொண்டுட்டு வரதில்லை. அதில் ஒரு பயம். என்ன பயம்னா, இந்த ஏஜென்ட் அவங்க இவங்கன்னு கொண்டுட்டு வருவாங்க ஸ்டூடெண்ட்டை. அவங்க வர ஸ்டூடெண்ட் உண்மையான ஸ்டூடெண்டாக இருக்கலாமே விசாவுக்கு வந்து எடுத்துகிட்டு அப்புறம் ஓடிடுறானுங்க. ஓடிட்டா யூனிவர்சிட்டியை பிளாக்லிஸ்ட் பண்ணிடுவானுங்க. ஸோ அதுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் சரியாக இருந்தால் தான் we can start and we are doing it now. See, we can monitor, we must have a very strong international department, so we can monitor students, vet them, vet the agents, make sure they are bona fide students. அப்படின்னா கல்விக்கு மற்றும் தான் அவங்க இங்கே வராங்கன்னு உள்ள இதெல்லாம் எடுத்துட்டு then we can take them and do, because we don't want to be blacklisted. We don't want for syndicates using our universities to come into the country.